மகன், நீ ஸ்கூலுக்கு போகிற டைமுக்கு கவனமாக போகணும். இப்போ காலம் ரொம்ப மோசம். நீங்கள் எதனாலும் வர மாமடாட்டால் தான் வரணும். வேறு யாரும் இல்லாத இடத்துல ரோட்டுகளில் தனியாக நிற்க வேணுமே. கதிர் ராசிக்கண்ணா, என்னங்க மிச்ச நாளே போகிறேன். நான் புல் ஆத்தலாத்தண்டா ஈக்கிறேன். அது சரி, என்ன தண்ணி புள்ளேட்ட வச்சோம் உழம்பி உழம்பிந்தே. இப்போ புள்ள கடத்துகிற கேஸ் ஒன்று வைத்து கொண்டீங்க. அது பாருங்க, இல்லை பார்த்தாலும் அதுதான் நியூஸ். ஏனாலும் ஒவ்வொருத்தர் இல்லா போகிறது தான் நியூஸ். இனி அதை பற்றி தான் நான் சொல்லி கொண்டு இருந்தால் கவனமாக ஸ்கூல் விட்டு வரக்குள்ளே கொஞ்சம் கவனமாக வர சொல்லி. ஓ நீ சொல்கிறது சரிதான். இதை புள்ளோளுக்கு நீ சும்மா இப்படி புத்து சொல்லி கொடுத்து கொண்டு சரி வரல. நீக்கிற உண்மை வாப்ப தான் கவனமாக ஈக்கணும். இப்போ ஸ்கூலுக்கு போகிறான்னு சொன்னக்காரியம் இதை காதர் உண்ட பிள்ளைய நீ தான் கவனிச்சுக்கொள்ளணும். அதே போகிற அவங்க கூட பிள்ளைய கவனிச்சு கொண்டாக்காரி எவனாலும் பிடிச்சி நொட்ட தேவையில்லை. உண்ட பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, நீ சரியாக கொண்ட துட்டுட்டு வரணும். புள்ளோளுக்காக வேண்டி நாங்கள் கஷ்டப்படுவணும். அதுண்டா உண்மைதான். அதுபோல் ஃபேஸ்புக்கில் எவ்வளோ பொய்களையெல்லாம் ஷேர் பண்ணி விட்ரு. உண்மையை மீக்கிற பொய்யும் மீக்கிற நாங்கள் புல்லுகள் விஷயத்தில் நாங்கள் பயமல்லப்பா. யாருடைய இருந்தாலும் புல்லதான் சும்மா பாரு. இப்போ உதாரணம் சும்மா படித்த மாடுகளும் கூட சும்மா ஷேர் பண்ணுறாடியாப்பா. ஒரு போஸ்ட் ஒன்று வந்தால் அதில் டேட்டை பார்க்குறல, அதில் நேரத்தை பார்க்குறல, காலத்தை பார்க்குறல, ஒரே வாக்கில் ஷேர் பண்ணுறேன் மாட்டு கூட்டங்கள். இதில் உண்மை மீற பொய்யும் மீற இதில் எதை நம்புறேன்னு சொல்லி செல்லலாம். ஏன்னா நாடிக்கிற சிச்சுவேஷன் அப்படி. சரிதான் சரிதான். இவனே இப்போ என்ன ஒருவனா சின்ன ஒருத்தன் கடத்திட்டு எங்கள்ட வாப்பட்ட காசு கேட்டிக்கிறேன். வாப்பா சொல்லிக்கிற இதை கொண்டது உண்மையிலே நல்ல விஷயந்தான், எனக்கும் இது கஷ்டம்தான், நீங்கள் கொஞ்சம் புள்ள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா சும்மிந்து. கல்ல நேற்றம் பார்த்தேன், இது கையை கடிச்சிட வேலையுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரி உங்களோட பிள்ளை பரவாயில்லை நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு நான் பிள்ளைக்கு போட்டுக்கோங்க, நான் ஷாக்குக்கும் இது பைஸ்காலுக்கு கொடுத்த ஹேருக்கு காசை தந்துட்டு எடுத்துக்க போங்கன்னு. அதெல்லாம் தாரத்துக்கு என்னட்ட நினைக்கிறேன். 400 சாம் தாருள்ள பிள்ளை நீ கொண்டாட நேரத்துக்கு கொண்டோ இல்லாட்டி நீயே வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கடைசிக்கு அவன் வீட்டுக்கே கொண்டுட்டு போய்த்திக்கிற இதை பேசுறது கஷ்டம்னு சொல்லி. இப்போ அப்படியான ஆழமல்ல ராசிக்கலாம். இப்போ ஊர்லீர கஞ்சாக்காரனும் கொடுக்காரனும் அவனால்ட்டேருந்து எட சமூகத்தை மூலமாக காப்பாற்றணும். சரிதான் சரிதான் ராசிக்கண்ணா, யூசுஃப்காங்க போஸ்ட் ஒன்று போட்டி கலியில் காணும்னு சொல்லி அவன் சண்டை பிடிச்சி கூட எங்கேயாவது பேச்சிப்பானப்பா. அது எங்களுக்கு தேவைக்கில்லாத வேலை. வா போனாங்க. என்ன விஷயம்? என்னை கேட்டு புளிச்சு பேத்திரவாப்பா. என்ன கல்யாண விஷயம்தான். அப்புறம் பார்ப்போம். அப்படி சொல்லியே காலம் பேத்து வாப்பா. என்னை வாழ்க்கையை நாசம் பண்ணினவான. சரி, அப்போ நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணுறேன். சேலஞ்சா? என்னத்த? நீ ஐபிஎல் பார்க்குறதானே? ஓ. அப்போ நீ எந்த டீமுக்கே சப்போர்ட்? நான் ஆர்சிபி வாப்பா. அப்போ அந்த டீம் எப்போ கப்படிச்சிரும் அப்போதான் உனக்கு கல்யாணம். எவ்வளோ தம்பி? எவ்வளோ சரி தாங்க. வித்தியாசமான ஆட்டக்காரன் உண்டாக்கப்ப நீங்கள் அது என்னது கேட்டு வாங்குறத விட நீங்களே தாரது எங்களுக்கு சுகம். அப்படி பார்த்தா ஏதோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவளுக்கு. சம்பவமா அது? வருவேன் சொல்லுங்க. ஒரு 250 ரூபா தாங்க. 250 ரூபா? அடே, எனக்கு எடுக்கிறது 125 ரூபாயில் எடுக்கிற. நீங்கள் அதை பெட்ரோல் குறைஞ்ச நேரத்துலையும் எடுக்கிற, கூட்டின நேரத்துலையும் இதே கணக்கு எடுக்கிற. என்ன தங்க உங்களோட வேலை? அடே, பெட்ரோல் குறைச்சோன்னாலும் கொஞ்சம் குறைங்க, மனசாட்சி இல்லாங்க. இங்கே வாங்க ஆஜியார், நீங்கள் உங்களோட பக்கத்தில் நாயத்தை மட்டும் பேச வேணாம், எங்களோட பக்கத்தையும் பாருங்க. நீங்கள் சும்மா 250 ரூபா சல்லிக்கு மூக்கால் இல்லாமல் வாயை கிளப்பிக்கலாமல் சல்லி எடுங்க. இந்தா வார்த்தையை நீ ஒழுங்காக பேசு. இல்லைன்னு சொன்னா இதே போலத்தான் தான் போனவனே எனக்கு ஹேர் வந்தான். அவனுக்கு செஞ்ச வேலை நான் இப்போ உனக்கு செய்வேன். உதப்படமெல்லாம் நாங்கள் பார்த்தாச்சு, சல்லி எடுங்க.
அப்படியா? அப்போ நான் செஞ்சு காட்டவா? வந்தத்துலேருந்து செஞ்சு காட்டவான்ற நீங்கள் என்னத்தை அப்போ செஞ்சு கிழிச்சீர? ஒன்றும் இல்லை, இப்படியே தூக்கி கொண்டு நல்ல கட்டை ஒன்று தான் திண்டிக்கு அப்போ நீங்கள். தம்பி தம்பி யாரே?